எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பருக்கு வணக்கம். நம்ம எஸ்பிஓவில் பிளான் லான்ச் ஆகிருக்கு. அந்த பிளான் எப்படின்னா 6 மந்த்து ட்ரைனிங் பீரியடும் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் சேலரியும் நமக்கு கொடுத்துருக்குங்க. இப்போதைக்கு ட்ரைனிங் பீரியட் தான். 4 மந்த் டு 6 மந்த் நமக்கு ட்ரைனிங் பீரியடு. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவல் இன்கம் ஃபுல் சேலரியை நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அந்த பிளானை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்குது. அந்த கண்டிஷனை வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரைனிங் பீரியட் பிளானு. ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர். அவங்க அந்த பிளாகிங் கண்டென்ட்டை ஓனாக மேக் பண்ணி பிளாகிங் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணணும். ரெண்டாவது ஒர்க்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். அது எப்படின்னா நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதான் ஸ்பான்சர் வீடியோ. அவங்க கண்டென்ட் ஸ்பான்சர் வீடியோ கொடுப்பாங்க. அது நம்ம வீடியோவை மேக் பண்ணிவிட்டு நம்ம அப்லோட் பண்ணுறது தான். சரிங்களா? டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். மூணாவது ஒர்க்கு மைக்ரோ டாஸ்க் ரைட்டர். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணியிருப்போம், சர்வே ஒப்பீனியன் கொடுத்துருப்போம், ஃபீட்பேக்கு, அப்புறம் வீடியோ சேஞ்சாக பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பண்ண ஒர்க்கு தான் அந்த மூணாவது. ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு ட்ரைனிங் பீரியடுக்கு 3500, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு 3500 மந்த்து. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒர்க்கு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குக்கு 2000 பர் மந்த். இது ட்ரைனிங் பீரியட் சேலரி. நம்ம இந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் சேம் ரைட் சைடில் பாருங்கள், அந்த பிளான் தான் நம்ம இங்கே பார்த்த ஒர்க்கு தான் அங்கேயும் பார்க்க போகிறோம். ஆனால் அது ஃபுல் சேலரி 15,000 10,000. ஓகேங்களா? இதுதான் பிளானு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். நம்ம இந்த பிளான் நம்ம எப்போவும் ஒர்க் பண்ணுற பிளான் தான். ஆனால் இதை விட நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா பிரான்ச்சு நம்ம இந்தியா ஃபுல்லாக 500 பிரான்ச் நம்ம கொண்டு வரதான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஸ்கூல், அதாவது பிஸ்னஸ் கோச்சிங் சென்ட்ரு 500 பிரான்ச்சஸ் கொண்டு வராங்க. சரிங்களா? அது எப்படின்னா நம்ம இப்போ நான் பிரான்ச் எடுக்கிறேன் அப்படின்னா நான் மேனேஜர் ஒரு ஸ்டாஃப் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்டாஃப்ஸ் 2 பேர், மொத்தம் ஒரு 3 பேர் தான் நான் எடுக்க போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிஸ்னஸை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை அவங்க படிக்க வராங்க. அந்த பிஸ்னஸ் படிச்சுக்கிட்டு அப்படியே இன்கமும் ஏர்ன் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் கோச்சிங் இருக்கும். அதுக்கு சேல்ரி கம்பெனியே, அதாவது கோச்சிங் கொடுக்குறவங்களுக்கு சேல்ரியே கம்பெனி கொடுத்துரும். ரெண்ட்டு எல்லாமே கம்பெனி கொடுத்துரும். சரிங்களா? நம்ம பிரான்ச்சஸ் எடுக்கிறோம். அதுக்குண்டான ஸ்டாஃப்ஸு இதுக்கு டிகிரி முடித்தவங்க அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் கரெக்டாக டீச்சிங், அதாவது ஸ்பீச்சிங் சொல்லித்தர போகிறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு பிரான்ச்சஸ் ரன் பண்ண போகிறாங்க. இதுக்கு சேல்ரியுமே தனித்தனியாக இருக்குது. ஸ்டாஃபுக்கு எவ்வளோ, மேனேஜருக்கு எவ்வளோ, டீச்சிங் ஸ்டாஃபுக்கு எவ்வளோ அப்படின்ட்டு தனித்தனியாக சேல்ரியுமே பிளானில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓனருக்கு பார்த்திங்கன்னா 50,000 to 3 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு சேல்ரியே வரும். பிரான்ச் மேனேஜருக்கு 40,000 பர் மந்த்து. டீச்சிங் ஸ்டாஃபுக்கு 15,000 பர் மந்த்து. அது போக எக்ஸ்ட்ரா 10 to 15 ஸ்டாஃப்ஸ் ஃப்யூச்சரில் எடுப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு 10,000 பர் மந்த்து. ஓகேங்களா? இதுக்கு குவாலிஃபிகேஷன் ரேட்டில் பார்த்திங்கன்னா எனி டிகிரி, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ப்ளஸ் சிஸ்டமேட்டிக் நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் அவங்க கோச்சிங் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்குன்றதுக்காண்டி அந்த மெம்பர்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது நம்ம பிளான் எல்லாம் பார்த்துட்டோம். சரிங்களா? பிரான்ச் பற்றி சார் பிளான் கொடுத்துருக்காங்க. அது ஃப்யூச்சரில் கொண்டு வருவாங்க. ஃப்யூச்சர்லாம் இப்போ அடுத்த கம்மிங் இதில் மந்த்லேயே கொண்டு வருவாங்க. இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது. எப்படின்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு நமக்கு 5000 பேர். ஓகேங்களா? டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு 5000 பேர். அப்போ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு 2 லட்சம் பேர் இருந்தால் ஓகே அப்படின்றக்காண்டி இது அதான் லிமிட் ஒர்க்கராக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நமக்கு ஒர்க்கர் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம இந்த பிளானில் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கூப்பன் இன்கம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா நம்ம அமௌண்ட் நம்ம
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு 15K to 20Kக்குள்ளே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா, இப்போ 3 மந்த்தில் நம்ம ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா, ஒரு 23,000 நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம 3 மாதத்துக்கு ஒன்ஸு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது. இந்த இது வந்து கம்பல்சரி நம்ம இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணுறவங்களுக்கு இங்கே ஒர்க்கு கன்ஃபார்மு. அப்படி இல்லை எனக்கு இது பண்ண முடியாது, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, அவங்க எனக்கு நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ட்டு நம்ம ரீஃபண்டபிளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் நம்ம எஸ்பிஓ இப்போ கொண்டு வந்திருக்க பிளானு ப்ளஸ் கண்டிஷனு ப்ளஸ் பிரான்ச்சஸ் பற்றி சொல்லியிருக்கேங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த பிளானில் எல்லாம் உங்களுக்கு பார்த்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.